வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிறது டின்னருக்கு ஒரு தக்காளி சட்னி. வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு காரஞ்சாரமான தக்காளி சட்னியும் இதுக்கு சப்பாத்தியும் தான் செய்ய போகிறோம். சப்பாத்தி மட்டும் கிடையாது, நீங்கள் இட்லி, தோசை, பூரி இது எல்லாத்துக்குமே நீங்கள் எல்லா டிஃபன்களுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறேன். கோதுமை மாவு தேவைக்கேற்ற மாதிரி எடுத்து கொஞ்சமாக உப்பு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து தண்ணி கொஞ்சம் சூடாக இல்லாமல் வெதன்னு சூடு பண்ணிக்கோங்க. அதை நல்லா இந்த மாவில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து சேர்த்து நல்லா இந்தளவுக்கு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊறினாலுமே நல்லா சாஃப்டாக, அரை மணி நேரம் ஊறின மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. அதுக்காண்டி இந்த மாதிரி நீங்கள் இந்த பக்குவத்தில் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு செய்ய போகிறோம். கம்மியாக இருந்தால் கூட டேஸ்ட்டு நல்லா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம், பெரிய வெங்காயம் இல்லைன்னா சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. வரமிளகா இல்லைன்னா பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. தக்காளி நீங்கள் எந்த தக்காளி வேணாலும் எடுத்துக்கோங்க. நாட்டு தக்காளி இல்லைன்னா பெங்களூர் தக்காளி இந்த மாதிரி எடுத்து கொத்தமல்லி, கருவேப்பிலை இதை வச்சு செய்ய போகிறோம். இப்போ மாவு ஊறட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். ஓரமாக நம்ம தக்காளி தொக்கு செஞ்சுட்டு நம்ம சப்பாத்தியை தேய்ச்சிக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன், அரை ஸ்பூன் கடுகு தேவைக்கேற்ற மாதிரி எல்லா அளவுகளையும் நீங்கள் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பின்னாடி வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதங்கி வரணும். போட்ட உடனே நம்ம எல்லாமே சேர்த்துக்கக்கூடாது. வெங்காயம் நறுக்குன்னு இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா வதக்கிக்கோங்க. கண்ணாடி பக்குவத்துக்கு மேலே இந்த மாதிரி கலர் மாதிரி வரணும். ஒரு 5 நிமிஷமாவது நல்லா வதக்கி விடுங்க. பொறுமையாக நல்லா ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாயை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. உப்பு, கல் உப்பு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ தக்காளி, நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா இது கூட சேர்த்து நல்லா நல்லா வதக்கி விடுங்க.
தக்காளி நல்லா வதங்கினதுக்கு முன்னாடி வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கிற குழம்பு தூள் தான். நான் வந்து மிளகாத்தூள் மட்டும் தனியாக அரைச்சி வச்சுருப்பேன். மல்லி, சீரகம், சோம்பு இதெல்லாம் போட்டு அரைச்ச பொடியில் வந்து மஞ்சத்தூள் நான் சேர்த்துருக்கேன். அதனால் மஞ்சத்தூள் நான் வந்து தனியாக சேர்க்கலை. பொடியில் இருக்குது ஆல்ரெடி. இதை சேர்த்துட்டு மிளகாத்தூள் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கலர் இருக்கும், காரம் கம்மியாக இருக்கும். அதனால் நான் அந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது கூட நல்லா எண்ணெயில் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கிறதுல இதையும் சேர்த்து வதக்கி விட்டு உப்பு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்து தண்ணி தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிஞ்சு நல்லா கெட்டியாக வரதோட்டிக்கும் ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வைக்கணும். அதுக்காண்டி கொஞ்சம் தண்ணியாகவே நீங்கள் ஊற்றி நல்லா கொதிஞ்சு மசாலா வாசனை போய் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜில் தான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும். அது வரையும் நல்லா ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதக்கி விட்டு இந்த மசாலா சேர்த்து தண்ணி ஊற்றி நல்லா திக்காக வரதோட்டிக்கும் நல்லா கொதிஞ்சு பொறுமையாக நல்லா அந்தளவுக்கு பக்குவத்துக்கு வரணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ தக்காளி தொக்கு வந்து நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மசாலா வாசனையெல்லாம் போய் இந்தளவுக்கு வந்திருக்கு. நீங்கள் வந்து இடையில வந்து உப்பு ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். கம்மியாக இருந்தால் இடையில இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. காரமும் உப்பும் கரெக்டான பக்குவத்தில் தான் செய்யணும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ சப்பாத்தி வந்து நம்ம உருண்டையாக பிடிச்சி நல்லா மாவை நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டை இல்லைன்னா இந்த மாதிரி காய்கறி கட் பண்ணுற கட்டையில் கூட நீங்கள் இந்த மாதிரி மாவை தடவிட்டு அந்த மாதிரி தேய்ச்சிக்கலாம். இல்லைன்னா எண்ணெயை தடவி கூட நீங்கள் தேய்ச்சிக்கலாம்.
இந்த மாதிரி சப்பாத்தி தேய்ச்சி தோசைக்கல்லில் சுட்டு எடுத்துக்கோங்க. புதுசாக சமையல் கற்றுக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு தான் நான் சொல்கிறேன். இப்போ தக்காளி தொக்கு வச்சு இந்த சப்பாத்தியோட சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ ஒரு அருமையான சப்பாத்தி தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும்.